ராதே கிருஷ்ணா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. அழகான அயக்ரீவர் பிரத்யக்ஷமாக நிகமாந்த மகாதேசிகருக்கு அனுகிரகம் பண்ண இடம் இது. திருவஹீந்திரபுரம் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஔஷதகிரி, ஔஷதம்னா மருந்து, ஆஞ்சநேயருடைய சஞ்சீவினி மலையிலிருந்து ஒரு துளி இங்கே விழுந்ததாக ஐதீகம். இங்கே தான் நிகமாந்த மகாதேசிகர் கருடனை தியானம் பண்ண கருடன் பிரத்யக்ஷமாகி நிகமாந்த மகாதேசிகருக்கு ஹயக்ரீவனை கொடுத்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ண நிகமாந்த மகாதேசிகர் ஜோரா ஹயக்ரீவ உபாசனை பண்ண ஹயக்ரீவன் தேசிகருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ண ஸ்தலம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. அதனால் உங்களுக்கு எல்லா விதமான கலைகளும் படிப்பும், ஆனால் நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் நல்ல புத்தி வரணும், நல்ல படிப்பு வரணும், வாழ்க்கையுடைய படிப்பு, பிரம்மத்தை பற்றிய படிப்பு, பக்தி ஞான வைராக்கியம்ன்ற விஷயங்கள் எல்லாம் நன்னா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த அழகான ஔஷதகிரி திருவஹீந்திரபுரம் திவ்ய தேசம். அழகா மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்நிதி. இங்கே உள்ளுக்குள்ளேயே ஹயக்ரீவர், கோபாலகிருஷ்ணன், அழகா கருடாழ்வார், அதன் பிறகு நரசிம்மர் எல்லாரும் இருக்கா. திருவஹீந்திரபுர திவ்ய தேசம் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்று. அழகான திருவஹீந்திரபுர திவ்ய தேசம் இதுதான். இங்கே பார்த்தேன்னா ஒரு 74 படிக்கட்டுகள் இங்கே உண்டு. சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள் 74 சிம்ஹாசனாதிபதிகள், அவர்களை அடையாளமாக கொண்டு இந்த படிக்கட்டுகள் 74 படிக்கட்டுகள். நேரம் நீங்கள் பார்க்கறது தான் தேவநாதனுடைய சந்நிதி. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவாசுர யுத்தம், எல்லாரும் உக்ரமாக சண்டை போடுறா. பகவானும் தேவர்களுக்காக இங்கே சண்டை போட சிவபெருமானும் வரார். சிவபெருமானுக்கு பகவான் தானே பிரம்மா விஷ்ணு ருத்ர ரூபம்னு காட்டி கொடுத்த இடம். அதனால் மூவராகிய ஒருவன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை திருமங்கையாழ்வார் சொல்கிறார். தேவநாதன் அப்படின்னு திருநாமம் ரொம்ப விசேஷமாக. அப்போ பெருமாள் எனக்கு தாகமாக இருக்கு, யாராவது தீர்த்தம் கொடுங்கோன்னு சொல்ல கருடாழ்வார் பகவான் பெரியவன், விரஜா நதி தீர்த்தத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி வைகுண்டத்துக்கு பறக்கிறார். இது பாருங்க, இதெல்லாம் தான் அந்த ஔஷத மலை. இந்த பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். கருடாழ்வார் அங்கே போக ஆதிசேஷன் பார்த்தார், பெருமாளுக்கு தாகம் ரொம்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தன் வாளால் பூமியை அடிக்க அந்த பூமியிலிருந்து ஜலம் வந்தது. அதனால் சேஷ தீர்த்தம்னு எங்கள் கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்குது. இதுதான் கோவிலுடைய துவஜஸ்தம்பம், கொடி மரம். அதனால் அஹி அப்படின்னா பாம்பு, அஹீந்திரன் அப்படின்னா பாம்பு ராஜன் அப்படின்னு அர்த்தம். ஆதிசேஷனே. அதனால் திருவஹீந்திரபுரம்னு பேர். இவர் தான் தேவநாத சுவாமி. சுவாமி உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கார். சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுண்டு அழகா ஜம்முன்னு. ஹேமாப்ஜ நாயகி தாயார், பிருகு மகர்ஷியினுடைய புத்திரி. அதனால் பார்கவி அப்படின்னு ஒரு திருநாமம் இவளுக்கு உண்டு. ஆதிசேஷன், கருடாழ்வார் இவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம். கருடன் ஜம்முன்னு அழகா
பெருமாளுக்காக விரஜா நதி தீர்த்தம் கொண்டு வர போகிறார் இல்லையா? போகும்பொழுது ஒரு ரிஷியினுடைய கமண்டலத்தில் ஜலம் இருக்கிறத பார்த்து அந்த கமண்டலத்தை தட்டி விடுறார். ரிஷி கோச்சிக்கிறார். அது என்ன, அவ்வளோ என்ன திமிரு உனக்கு, இந்த ஜலம் கலங்களாக இருக்கட்டும்னு சொல்கிறார். இப்போ கருடாழ்வார் சொல்கிறார், சுவாமி பகவானுடைய தாகம், அதற்காகத்தான் இந்த தீர்த்தத்தை அப்படி தட்டி விட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. அதன் போய் ரிஷி சொல்கிறார், இந்த தண்ணி கலங்களாக இருக்கும், ஆனால் கையில் எடுத்தால் தெளிவாக இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இதுதான் கோவிலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய கருட நதின்னு பேர். இன்னி காலகட்டத்தில் கெடில நதி அப்படின்னு திருநாமம். பகவான் கிட்ட கருடன் சொல்கிறார், பகவானே நான் உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்திருக்கேன், ஆதிசேஷன் கொடுத்த ஜலத்தை நான் சாப்பிட்டுட்டேன் பாருன்னு. கருடன் அப்படியா சுவாமி கொஞ்சம் வருத்தப்படும் பொழுது பகவான் சொல்கிறார், கவலைப்படாத, உற்சவ காலத்தில் அழகாக கருட தீர்த்தத்து ஜலத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணி சொன்னான். அதுதான் இந்த திருவஹீந்திரபுர திவ்ய தேசம். மூவராகிய ஒருவன் தேவநாதன் ஏமாப்ஜவல்லி தாயார் மேல ஔஷதகிரி நிகமாந்த மகாதேசிகருக்கு கருடனும் ஹயக்ரீவனும் பிரத்யக்ஷமான ஒரு ஸ்தலம். தேசிகன் 40 வருஷம் இந்த திவ்ய தேசத்தில் அழகாக வாழ்ந்திருக்கார். இந்த திருவோட எல்லையில் போனோம்னா நிகமாந்த மகாதேசிகருடைய திருமாளிகை இன்றைக்கும் இங்கே இருக்குது. கோவிலுக்குள்ள நிகமாந்த மகாதேசிகர் தன் கையாலே தானே பண்ண மூர்த்தியும் இங்கே உள்ளே இருக்கார். அழகாக இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ராமன், கிருஷ்ணன், சுதர்சனத்தாழ்வார், அந்த ராமனை பாடிதான் அவ்வளோ அழகாக ரகுவீர கத்தியம் சொன்னார். அந்த கிருஷ்ணனைத்தான் கோபால விம்சத்தியாக பாடினார். இங்கே இருக்க சுதர்சனாஷ்டகம் பாடினார். நிகமாந்த மகாதேசிகர் உகந்த ஒரு திவ்ய தேசம் இந்த திருவஹீந்திரபுரம். இனிமேல் தண்ணி தாக எடுக்கும்போது தான் திவ்ய தேசத்தை நினச்சிக்கோங்க. ராதே கிருஷ்ணா.